பால் கனகராஜ் அப்படின்ற ஒரு நபர் வந்து மிக மிக சாதாரண நபர். நான் 10 வயதாக இருக்கும்போது என்னுடைய தந்தை இழந்தவன். ரொம்ப சிரமமான சூழ்நிலை. 2 அக்கா, ஒரு தம்பி. சொந்தக்காரங்க உதவியோட படித்து நிறைய பள்ளிக்கூடங்கள் மாறி இருக்கிறேன். அரசு பள்ளியில் படிச்சிருக்கிறேன். சட்டக்கல்லூரி வந்து கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரி வந்து அழைப்பு 6 மாதம் கழிச்சு வந்தது. அப்போல்லாம் வந்து நீதிமன்றங்கள்லாம் என்ன, உயர்நீதிமன்றங்கள்லாம் எங்கே இருக்குது அதெல்லாம் தெரியாது. சென்னையில் தான் பிறந்து சென்னையில் தான் வளர்ந்தோம். ஆனாலும் உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 6 மாதம் திண்டிவனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி நாங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போதெல்லாம் சம்பளமே கிடையாது. ஆனால் சம்பளத்துக்காக நம்ம வந்து வேலை செய்யலை. தொழில் முக்கியம். ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லை. அதன் பிறகு 300 ரூபா சம்பளம், இப்படி படிப்படியாக 750 ரூபா சம்பளம். எனக்கு 92 திருமணம் ஆகும்பொழுது எனக்கு சம்பளம் வந்து 750 ரூபா. இந்த தொழிலில் எனக்கு இருந்த ஒரு அபரிதமான ஒரு பக்தின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து இந்த தொழிலில் காலைல 10 மணிக்கு போனால் சாயந்தரம் 6, 7 வரைக்கும் கோர்ட்டில் தான் இருப்போம். கேஸ் இருக்கோ இல்லையோ அங்கே தான் இருப்போம். இப்படிலாம் நிறைய கஷ்டப்பட்டு வந்தோம். அப்புறம் 2006 தலைவனாக அறியப்பட்டேன். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தலில் வந்து நின்று போட்டியிட்டு ஜெயிச்சேன். எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. அதன் பிறகு பார் கவுன்சில் உறுப்பினராக இருந்தேன். இப்படி சாதாரண ஒரு வழக்கறிஞர் படிப்படியாக இந்த தொழில் காரணமாக, வழக்கறிஞர் தொழில் மீது உள்ள பக்தியின் காரணமாக, தொடர்ந்து தொழில் செய்த காரணமாக இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கும் நான் சொல்லுவேன், நான் பெரிய தலைவன் அல்ல, பெரிய மனிதன் அல்ல, பெரிய அரசியல்வாதி அல்ல. நான் ஜூனியர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக